ஹாய் விவோஸ், இந்த முதல் ஆடி வெள்ளி படையில நான் எப்படி படைச்சேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் வெண்பொங்கல் பண்ணுவாங்க, சில பேர் சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து சக்கரை பொங்கல், அது கூட சேர்ந்து மாவிளக்கும் பண்ணணும். மாவிளக்கு வந்து எப்போதும் 3 தான் பண்ணுவேன். என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, சரி எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாவிளக்கா பண்ணிட்டேன். அன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதால ஒரு 7 மணிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி டைம் இருக்கு, பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா டைமே பத்தல. எல்லாமே ரொம்ப ஸ்பீட் மோட்ல செய்ய வேண்டியது ஆயிடுச்சு. சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும், பட் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல் கூட பானையில வைக்க முடியல என்னால. பானை மேல இருந்துச்சு, எடுத்து தர என் பையன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனும் ஸ்கூல் கொஞ்சம் லேட்டா தான் வந்தா. இந்த வேலையில நம்ம 6 o'clock முடிச்சா 7 o'clock படைச்சலாம் நான் ஒரு பிளான் போட்டா எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் கதியா ஆயிடுச்சு அன்னைக்கு. நம்ம அதுல வர பயம் எனக்கு, ஏதாவது சொதப்பிருப்போமோ, ஏதாவது தப்பா செஞ்சிருப்போமோ, அப்படி இப்படின்லாம். நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 8 போட்டு வைக்கிறீங்க அப்படின்ட்டு, மாத்திக்கிட்டேன் சிஸ்டர். பேக் சைடு ஒரு பொட்டு வச்சு 9 பொட்டா வச்சு படிச்சாச்சு. அன்னைக்கு என் பொண்ணு வரலங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அன்னைக்கு என்னுடைய டியூஷன் பசங்களாம் சேர்ந்து இந்த சாமி கும்பிட்டது கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு. அவங்க கூட படைச்சிட்டு ஷேர் பண்ணி பொங்கல் சாப்பிட்டோம்.